அவரை பார்க்கும்போது மன வேதனையாக தான் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ நாள் மனமே வேதனையாக இருக்குது. அவர் ஏழை எளியவர்கிட்ட கூட ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர் சார். இல்லையே, எப்போ பார்க்கணுமோ உயிரோடு இருப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரே எங்களுக்கு வேதனை. அவர் இல்லைன்னு நினைக்க முடியல. இப்போ நான் ஈரோடு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறேங்க. இன்றைக்கி நான் மொட்டை அடிச்சுட்டு நாளைக்கு எங்கள் ஊரில் அன்னதானம் போட போகிறோம். அதனால் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன் முன்னாடியே. கேப்டன் சொன்னால் புலன் விசாரணை. தமிழ்நாடு வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஒரு தலைவர். முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்த வடபழனி கோயிலுக்கு அங்கே கூட நான் அவ்வளோ சந்தோஷப்படலை. இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இப்போ ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். அவர் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவர் கடவுள் எங்களுக்கு. வடலூர் குறிஞ்சிப்பாடினால அந்த கேப்டனுக்காக உயிரை கொடுக்குற ஒரு கூட்டம் அங்கே இருக்கும். அவர் அரசியலுக்கு வந்திருந்தா இன்னும் ஜனங்களுக்கு நிறைய பண்ணியிருக்குவாருன்ட்டு ரொம்ப ஆதங்கமாக இருக்குதுங்க. அது குட் ஹியூமன் பீங். சிஎம்மாக இருக்க வேண்டியவர் இன்னைக்கு இந்த நிலமையில நாங்கள் பார்க்கறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ தூரம் இருந்திருந்தா இன்னும் உலகத்தை நல்லா ஆண்டி இருப்பார். நல்ல ஒரு பேரும் பெருவோடு உட்காந்துருப்பார். எல்லாம் நாங்கள் கைவிட்டுட்டோம். அவர் வந்து இதை சேர்க்கணும், பிள்ளைங்களுக்கு சேர்க்கணும், பொண்டாட்டிக்கு சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறேங்க. மக்களுக்காக செய்யணும் தான் நினச்சார். அவர் நடித்த படம்லாம் நான் பார்த்து அழுவேன் சாமி. ரொம்ப மக்களுக்கு செஞ்சிருக்காரு. அவர் செத்த பிறகு தான் தெரியுது. அப்படியே நெஞ்சா வலிக்குது. இந்த இப்போ பார்த்தா அவர் போட்டாவே அப்படியே கஷ்டமாக இருக்கு. அப்படியே கெந்து போகுது. கடவுள் கூட ஒரு நேரம் பழி வாங்கிறோம். ஆனால் கேப்டன் வரைக்கும் யாரையுமே கெட்டது செய்யவங்களை கூட பழி வாங்க கிடையாது. அதாவது கொடைவில்லைன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதை நாங்கள் கண்கூட பார்க்குறோம். தமிழனை ஏமாத்தாத தலைவர் அவர் தான். தமிழனுக்கு துரோகம் பண்ணாத தலைவர். கேப்டன் சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவரோட வள்ளல் குணம் தான் சார் ஞாபகத்துக்கு வருது. எதுவாக இருந்தாலும் மற்றவங்க கொடுத்துட்டு இது பண்ணணுன்றதுல அவருக்கு ரொம்ப, அவரை பார்த்து நிறைய பேர் அந்த இதில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளல் குணன்றதை யார்கிட்டையுமே இல்லை. இருக்கவங்கிட்டையும் இல்லை, இல்லாதவங்ககிட்டையும் இல்லை. ஆனால் அவங்கள பார்த்துட்டு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன் நான். அவர் ஏழை எளியவர்கிட்ட கூட ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர் சார். அவர் வந்து நம்ம சிவாஜி சார் இறக்கும் போதும் சரி, அவர் வந்து ரோட்டில் இறங்கி அந்த இது பண்ண கூட எங்களுக்கு தெரியாது. அது அப்புறமா தான் நாங்கள் டெலிகாஸ்ட்டில் பார்த்து ரொம்ப பிரமிப்பாயிட்டோம். மற்றவங்க தான் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட. ஆனால் இவர் தான் ரோட்டில் இறங்கி மக்களை எல்லாம் அவ்வளோ இதுவாக ரோட்டில் வந்து எந்த டிராஃபிக்கும் ஆகாமல் கடைசி வரைக்கும் கூட இருந்ததா கூட நாங்கள் கேள்விப்பட்டோம் சார். அவரோட எல்லா படமும் எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் வைதை காத்திருந்தால் மூலிமா தான் எங்களுக்கு விஜயகாந்த் வந்து பார்த்தோமே நாங்கள் அவரை ரசிக்க ஆரம்பித்தோம். சொல்லுவீங்க அந்த கலர் சொல்லுவோம் பாருங்கள், அந்த கருப்பு கலரை ரசிக்க ஆரம்பித்தோம் நாங்கள். எல்லாருக்கும் நன்மை தான் சேர்ந்துருக்காரு. ஆனால் இப்பயும் அவர் இறந்து கூட நாளைக்கு நினைவு நாள். அவர் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் எவ்வளோ கோடான கோடிக்கு நன்றி சொன்னோம். உண்மையாகவே அற்புதமாக செய்கிறாரு. வைதை காத்தில் நாங்கள் அந்த படம் பார்த்தோம். அவர் ரொம்ப இதுவாக கஷ்டத்தில் அவர் வந்து கஷ்டப்படுறவங்க ரொம்ப இறக்கப்பட்டு செய்கிறவர். யாருக்குமே இல்லை, சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவரும் சாப்பிடுவார். யாருக்கும் கொடுக்காம சாப்பிடுவார், கொடுத்துட்டு சாப்பிடுவார். அதுமாதிரி ஏழை மக்களை ரொம்ப அவர் நேசிப்பார். அதுமாரி மக்களுக்கு எல்லாம் செய்யணும். இப்போ கூட அவர் இறந்து கூட அவங்க மனைவி அவங்க நல்லா செய்கிறாங்க. உண்மையாகவே அவங்க ரொம்ப பாராட்ட விஷயம். அவங்க மச்சான், அவங்க பிள்ளைங்க எல்லாமே இப்போ கூட அவர் இறந்து கூட அன்பாக செய்கிறாங்க பாரு. அது கோடான கோடி நன்றி சொன்னோம். உண்மையாகவே அவரை பார்க்கும்போது மன வேதனையாக தான் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ மனமே வேதனையாக இருக்குது. அவர் செய்கிறது எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காருமா. நாங்கள் அப்போ நினைக்கல இது. இப்போ அவரை சொல்ல எங்களுக்கு இன்னும் அவரை பார்க்கும். நாங்கள் அதுக்குன்னே வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் அவரை பார்க்கணுன்னு ஓடியாந்து அபாவம் வந்தேன் நான். உண்மையாகவே எங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்த்து நாங்கள் துவா செய்கிறோம். எங்கே நல்லா அவங்க இது கேப்டன் சொன்னால் புலன் விசாரணை ஞாபகம் இல்லை. நிறையா படம் அவங்க படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்ப்போம். கேப்டன் அப்படின்னா நம்ம டக்குனு அவங்க என்ன நல்ல மனுஷன். இப்போது கட்சி எவ்வளோ கட்சி இருந்தாலும் இப்போது என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து தேமுதிக சார்ந்த ஒருத்தர் கிடையாது. ஆனால் கேப்டனோட ரொம்ப தீவிரமான ஒரு ரசிகன். சின்ன வயசுலேருந்தே அவர் ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் போய் பார்த்த படமும் கேப்டன் படம் தான். அவரோட கேப்டன் பிரபாகரன், வானத்தை போல, அது மாதிரி படம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் தமிழ்நாடு வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஒரு தலைவர். நான் எல்லா மக்களையும் தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேன்னு சொன்னார். ஆனால் ஒரு வாய்ப்பு கூட அவர் கொடுக்கவே இல்லை. அவரையும் தோக்கடிச்சாங்க. ஆனால் அவர் வந்திருந்தாருன்னா எவ்வளோ ஒரு தமிழ்நாடு ஒரு சிறந்த ஒரு மாநிலமாக கூட இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க தமிழக மக்கள். எனக்கு பிடிச்சவங்க அதான் கேப்டன் பிரபாகரன் சொல்லுவேன், வானத்தை போல சொல்லுவேன், கானஸ்டாஜ் சொல்லுவேன். அப்புறம் அப்படி நிறைய படம் இருக்குது. பூந்தோட்ட காவல்காரன், அது மாதிரி நிறைய படம் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.
ஆனால் நான் பெங்களூரில் தான் இருக்கிறது. நான் பெங்களூரில் இருந்தால் புனித்ராஜ் இதாக இருந்தது. ஆனால் புனித்ராஜ் எனக்கு அவ்வளோ இது இல்லை. நான் சின்ன குழந்தைலேருந்து எங்கள் ஊர் வாணியம்பாடி, சின்ன குழந்தைலேருந்து நான் ஒரு படம் பார்த்துன்னு வரேன். நான் கேப்டன் படத்துலேருந்து நான் ஒரு ரசிகர். விஜயசாந்தி கூடலாம் போலீஸ் இதெல்லாம் அதே மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணின்னு அவர் மாதிரியே எல்லாம் காலெல்லாம் தூக்கி போடுவேன், ஃபைட்டெல்லாம் பண்ணுவேன் சின்ன வயசில். அந்த மாதிரி இருந்தேன் நான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் எனக்கு. ஆனால் நான் ரொம்ப கஷ்டம் தான் இவர் இல்லைன்னுட்டு. எனக்கு இப்போ கூட பஸ்ஸுக்கார அண்ணக்கிட்ட கேட்டு நான் இறங்கி ஓடி வந்தேன். எனக்கு எங்கள் அண்ணனை பார்க்கணும், நான் விட்டுடுங்க, நிறுத்துங்கன்னுட்டுன்னு அந்த மாதிரி இது. ஆனால் அவர் இல்லாதது ரொம்ப வேதனை தான். அவர் இருந்தால் எங்களுக்கு அவ்வளோ இன்னும் நல்லது பண்ணியிருப்பார். வயிறு நிறைய எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். அதே மாதிரி கடவுள் எனக்கு கொடுத்தா அவர் செய்த வேலையை நானும் செய்வேன். நானும் வயிறு நிறைய எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன், அன்னதானம் பண்ணுவேன். அவரோட பேர் அவர் தங்கச்சியாக இருந்து நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை. இங்கே வந்து எனக்கு இவ்வளோ சந்தோஷம். முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், வடபழனி கோயிலுக்கு. அங்கே கூட நான் அவ்வளோ சந்தோஷப்படலை, இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். எனக்கு சின்ன கவுண்டர் படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அப்பா அதே மாதிரி வேஷ்டி கட்டுவார், அதே மாதிரி செருப்பு போடுவார், அதே மாதிரி எனக்கு சின்ன கவுண்டர் படம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாயும் நேர்மை நான் எல்லாம் பேசுவார், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் நடிக்கிறது நடிப்பெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். கேப்டன் சொன்னா உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது? அவர் நடித்த படமெல்லாம் நடிக்குவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த். அவர் நடித்த படம் வந்து என்னா சமைச்சான், எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஏழைங்க நிறைய பண்ணாங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் ரொம்ப பாட்டு நான் விரும்பி கேட்பேன். நான் இப்போ ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். அவர் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவர் படம் நடித்தார், அதுதான் சார் ஞாபகம் வருது. எங்கள் வீட்டுக்காரரும் அவரும் ஒரே தேதியில் செத்துட்டாங்க. அவருக்கும் 2 வருஷம் ஆக போகுது. அவர் ரொம்ப பிடிக்கும் சார் எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு. நாங்கள் வந்தவாசி சார். நாங்கள் இல்லையே, எப்போ பார்க்கணுமோ, உயிரோட இருப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரே எங்களுக்கு வேதனை. கேப்டன்னா மனிதநேயம் தான். வடலூர் குறிஞ்சிப்பாடினாலே அது கேப்டனுக்காக உயிரை கொடுக்குற ஒரு கூட்டம் அங்கே இருக்கும். அவர் 2000 ஆஃப்டர் வல்லரசு ரிலீஸ் he came to all cities to hoist the flag, not like such a politician now. அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்போ நான் டிப்ளமோ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சென்னை டு வடலூர் வந்து 200 கிலோமீட்டர். அதுக்குள்ளார அவர் வந்து ஒரு 14 ஷர்ட் மாற்றிட்டார், ஒயிட் ஷர்ட். கையெல்லாம் வந்து ரத்தம், எல்லாருமே பிடிச்சி அந்த அளவுக்கு வந்து நகம் பட்டு அவ்வளோ ரத்தம் இருந்தது அவர் கையில். போலீஸால் இப்போ இருக்கிறவங்க மாதிரிலாம் கிடையாது. போலீஸோட லட்டியை வாங்கி, தன்னோட ஃபேன்ஸ் தான், தன்னை பார்த்துருக்கிற வந்துற ஜென்ரல் பீப்புள் தான், ஆனால் லட்டியை வாங்கி அந்த அளவுக்கு விரட்டினார். யார் மேலே அடியெல்லாம் ஒருத்த மேலோட அடிபடாது, அந்த அளவுக்கு விரட்டி எல்லாத்தையும் நிறுத்திட்டு. அதான் சென்னையிலேருந்து வடலூர் வரைக்கும் எங்கேயுமே மைக்கு கிடையாது அவருக்கு. வடலூரில் தான் ஒரு 407 வண்டியில் மைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள். அதுக்காக அவர் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட இப்போ பார்க்குற மாதிரிலாம் இல்லை சார், ஒரு 1000கணக்கான கார் வந்துச்சு. ஒரு டபுள் ரோடே கிடையாது எங்கள் ஊரில், ஆனால் அதில் பார்த்திங்கன்னா 5 ரோவாக கார் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்து அது மாதிரிலாம் இது வரைக்கும் எவனும் பார்த்துருக்கவும் மாட்டான், இனிமேல் நாங்கள் பார்க்க போகிறதும் கிடையாது அது மாதிரிலாம். நான் அவரோட இதுக்கு டெத்து அன்றைக்கி நான் இங்கே தான் இருந்தேன். இந்த இதில் மேலே நின்னேன், அப்புறம் வந்தேன். இதில் வந்திருந்தோம். இங்கே அந்த ஷெட்டு அது உள்ளார தான் ஷோகேஸில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கலங்கிட்டு தான் போச்சு. அதோட இப்போ தான் வர ஃபேமிலியோடு வந்துடுவோம் நாங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? அதான் நம்ம வீட்டில் ஒருத்தர், நமக்கு அண்ணனோ அப்பாவோ எப்படியோ அப்படி தான். அவர் ஒரு பெரிய திறமைசாலி, ஒரு வீரமான ஆளுன்றது நல்லா தெரியுதுங்க. அவர் இப்போன்ட்டு இல்லை, அவர் என்னைக்கு நடிக்கிறதுக்கு வந்தாரோ அன்னைக்கே வந்து அவர் ஒரு பெரிய திறமைசாலின்றதை அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. அதே போல் அவர் நடிப்பில் எப்படி இருந்தாரோ அதுவே அவர் வாழ்க்கையிலையும் இருந்துட்டு போயிருக்கிறாரு. அவரை வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னா, அப்போ நாங்கள் வெறும் நடிப்பை மாத்திரம் தான் பார்த்தோம். இன்றைக்கி அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய மரியாதை எந்த அளவுக்கு இருக்குதுன்றது நாங்கள் இப்போ ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவர் இறந்ததில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. ரொம்ப அவருடைய படங்கள்லாம் நிறைய மிஸ் பண்ணுறோம். அவர் அரசியலுக்கு வந்திருந்தால் இன்னும் ஜனங்களுக்கு நிறைய பண்ணியிருக்குவாருன்ட்டு ரொம்ப ஆதங்கமாக இருக்குதுங்க. அதே போல் ஒரு எல்லாரையும் வந்து அன்பாக பார்த்துக்கிறது கூட அதில் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். அவர் எப்படி நடிக்கிறாரோ அது ஒவ்வொன்றும் நாங்கள் ரசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அவரது எதையுமே நம்ம சொல்கிறதுக்கு இல்லைங்க. இங்கே பார்த்தோம்னா அவர் எத்தனை ஜென்மத்தில் அவர் புண்ணியம் பண்ணியிருந்தால் இன்றைக்கி இந்த ஜென்மத்தில் வந்து அவர் எல்லோரும் கடவுளாக வேண்டுறாங்கன்னா அது ரொம்பவே மதிக்கத்தக்கதுங்க.
குட் ஹியூமன் பீன். நான் பெங்களூர்லேருந்து இதுக்காக இவங்கள பார்க்கறதுக்காகவே நான் வந்துன்னுக்கிறேன். பெங்களூர்லேருந்து வந்துன்னுக்கிறோம் நாங்கள். எல்லாமே நல்லா இருக்குது. நார்மல் இட்ஸ் அ குட் ஹியூமன் பீன். அவங்களோட கேரக்டர் காமிக்குது. நிஜத்துலேயும் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லேயும் இருக்கிறாங்க. ஐ மீன் எப்படி ஃபிலிமில் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான். ரியல் இஸ் சேம், எவ்ரி திங் இஸ் சேம். கேப்டன் சொன்னால் ரமணா, புலன் விசாரணை, இதெல்லாம் பார்த்தா ரமணாவில் பார்த்திங்கன்னா அவர் எல்லா இடத்துலையும் அதை தட்டி கேட்குறது. இப்போ அப்படி ஒரு ஆள் இல்லைன்றது ஆதங்கம் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி அவர் இருந்திருந்தால் இன்றைக்கி அவர் தான் சிஎம். எல்லா ஜனங்களும் அதுக்கான இது கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். எல்லாரையும் அரவணைக்கிற விஷயந்தான் மெயின். இப்போ பொதுவான வாழ்க்கைக்கு வந்துட்டால் நம்ம எல்லாரையுமே அரவணைக்கணும். பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் அரவணைக்கணும். அது அவர் செஞ்சார். அதுதான் மெயின். இப்போது பாரபட்சம் பார்க்கறது தானே எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்ததுனால தானே அவருக்கு எல்லாரையுமே பிடிக்குது. மிஸ்ஸுன்னா இன்றைக்கி சிஎம்மாக இருக்க வேண்டியவர் இன்றைக்கி இந்த நிலமையில் நாங்கள் பார்க்கறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இருந்திருந்தால் அவர் தான் சிஎம். அவர் நல்லா உடல்நலத்தோடு இருந்திருந்தால் அவர் தான் சிஎம். எனக்கு எங்கள் அண்ணன் மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுருக்கிறாரு, நல்லது உதவி பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் அந்த கட்சியில் தான் இருந்திருக்கிறோம். இப்போ எங்கள் அண்ணன் நாளைக்கு அண்ணன் தானே வைக்க போகிறாரு. எங்கள் அண்ணன் சுந்தரம் அவர் தான் கேப்டனில் நின்றவர். எல்லாம் உதவி பண்ணிருக்கிறாரு. இப்படி போகிறோம்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இவர் படம் நான் அதிகமாக பார்ப்பேன், ரொம்ப பிடிச்சிருக்கேன். எதுக்குண்டா பொம்பளைக்கு வேண்டி நல்லா சலுகை செய்கிறாரு. குடிகாரவங்கள்ருந்து மீண்டு வராரு, எல்லாம் வராரு. இவர் வராமல் இருக்கிறங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ தூரம் இருந்திருந்தா இன்னும் உலகத்தை நல்லா ஆண்டிருப்பார். நல்ல ஒரு பேரும் பெருவோடு உட்காந்துருப்பார். எல்லாம் நாங்கள் கைவிட்டுட்டோம். இப்போ நினச்சி சிந்திக்கிறோம் நாங்கள். இருந்தாலும் கேப்டன் நல்லவர், வல்லவர். அவர் வந்து கட்சிக்காக ரொம்ப மக்களுக்காக ரொம்ப சலுகை செஞ்சுருக்கிறாரு, உதவி பண்ணியிருக்கிறாரு. இல்லாதவங்களுக்கெல்லாம் தூக்கி விட்டுருக்கிறாரு. அந்த ஒரு எண்ணத்துக்கு தான் எங்களுக்கு நல்லா பிடிக்கும். அவர் படம் நான் அதிகமாக பார்ப்பேன். எனக்கு கேப்டன் பிரபாகரன் நல்லா பார்ப்பேன். நான் அதிகமாக கேப்டன் பிரபாகரன் தான் அதிகமாக பார்க்குறது. அவர் இன்னும் இந்த உலகத்தில் இல்லாமல் போயிட்டாரே, இருந்திருந்தால் இன்னும் மக்களுக்கு ரொம்ப செஞ்சுருப்பார். இப்போயே செத்து கூட இவ்வளோ உதவி பண்ணுறாரு. அவர் வந்திருந்தா, ஆட்சியில் வந்திருந்தா இன்னும் ரொம்ப பண்ணியிருப்பாருங்க. அதை நாங்கள் கைவிட்டுட்டோம். அந்த கடவுளுக்கு இப்போ அவர் கடவுள் மாதிரி தான் இருக்கிறாரு. இன்னும் கடவுள் மாதிரி இன்னும் எல்லாத்துக்கும் காப்பாற்றுவார். உயிரோடு இருந்ததை விட இப்போ செத்ததுக்கு அதிகமாக பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு பெருமையோடு இருக்கிறோம் இப்போ நாங்கள்லாம். அவர் இல்லைன்னு நினைக்க முடியல, நினைக்க வராது. ரெண்டாவது வந்து அவர் இருக்கார், எல்லா விஷயத்துலையும் இருக்கார். எதுக்குமே பயந்ததில்லை. ஒரு தயக்கமே இல்லாத ஒரு ஆள் யாருன்னா அது கேப்டன் ஐயா தான். அதுக்கப்புறம் தான் விஜய் அண்ணா, ரஜினி அண்ணா, இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் முன்னோடி வந்து தைரியத்தை வந்து அவரை பார்த்து தான் கற்றுக்கணும். அவர் எதுக்குமே பயப்பட மாட்டார். நிஜ வாழ்க்கையிலையும் சரி, படத்துலேயும் சரி, யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட மாட்டார். வாயில் வர்றதை சொல்லிட்டு போயிடுவார். வெகுளித்தனமான ஒரு மனசு. நல்ல ஏழைங்களுக்கு செய்யணுன்ற ஒரு நல்ல குணம். நான் அவர்கிட்ட அவரை நேரடியாக நான் பார்க்கணுன்னு பல முறை விரும்பியிருக்கேன். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் இப்போது வருத்தமாக இருக்குது. அவர் நினைவு இடத்துக்கு நான் வர்றது இது 2வது முறை. ரொம்ப பிடிக்கும், எல்லா படமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தவசி, சொக்கத்தங்கம் எல்லாமே ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு கருத்தை கொண்டு வருவார். அவரோட அந்த ஒரு அந்த பேச்சு இதுலேயே போதும். சின்ன குழந்த கூட அவரை பார்த்து தைரியத்தை வளர்த்துக்கும். இப்போ எப்படி சூப்பர் ஸ்டாருன்னு சொன்னால் ரஜினி ஞாபகம் வருதோ, அந்த மாதிரி தைரியத்துக்கு கேப்டன் ஐயா தான். என் பையனுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் ஐயா படம் வந்தாலே அம்மா தாத்தா படம் வந்துருச்சுன்னு ரொம்ப பார்ப்பாங்க. என்ன எனக்கு ஒரே ஒரு ஆசை, இவங்க யார் செஞ்சாலும் சரி, எனக்கு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் சொந்தமாக எனக்குன்னு ஒரு பிடி மண் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. அது யாராவது எனக்கு செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
அந்த வாய்ப்பை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அதுவும் நம்ம கேப்டன் ஐயா மூலிமா வந்தால் அவரே என் வீட்டில் குடியிருக்கிற சாமியாக நான் நினச்சிக்குவேன். நான் முஸ்லீம் தான், இருந்தாலும் எந்த சாமியாக இருந்தாலும் எல்லா சாமியும் ஒன்று தான். ஜாதி மதம் இன்னும் அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஒருத்தர்கிட்ட பாசத்தை காட்டணுன்னா அது அவரை பார்த்து தான் கற்றுக்கணும். ஒருத்தர்கிட்ட கோபத்தை காட்டணுன்னாலும் அதை அவரை பார்த்து தான் கற்றுக்கணும். எப்படி நம்பி வர்றவங்களுக்கு தோல் எப்படி கொடுக்கணும்னு அவரை பார்த்து தான் கற்றுக்கணும். நம்பி வர்றவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டார். அதுதான் கேப்டன் ஐயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த். அப்பத்துலேருந்தே பிடிக்கும் அவரோட பாட்டு. ரொம்ப ரொம்ப இப்படின்னு சொல்ல முடியல, ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கேப்டன் பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும் அவரோட படத்தில். தலைவராக பார்த்து தான் ஃபஸ்ட்டு, ஆனால் மக்கள் அப்படி கவுத்துட்டாங்க. அப்போ அது கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டார். அதுதான் முக்கிய கருத்து. முக்கிய காரணமே மக்களுக்காக தான் பண்ணணும்னு ஏமே ஃபுல்லாகவே. ஆனால் மக்கள் வந்து இப்படி பண்ணிட்டாங்க. அவர் பண்ணதுனால தான் அவர் அப்படி ஆகிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் உண்மை. புரியுதுங்களா? அவர் கொஞ்சம் இது பண்ணியிருந்தான்னு வச்சுக்க, அவர் இன்னும் நல்லா செஞ்சுருப்பார். சொன்னது செஞ்சுருப்பார். அவர் வந்து இதை சேர்க்கணும், பிள்ளைங்களுக்கு சேர்க்கணும், பொண்டாட்டிக்கு சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன்ல, மக்களுக்காக செய்யணும் தான் நினச்சார். ஆனால் யாருமே செய்ய முடியல, செய்ய விடல. மக்கள் தானே அதை பண்ணணும். மக்கள் யாரும் பண்ணலையே, யாரும் செய்யல. அதை செஞ்சுருந்தாங்கன்னா அவர் நோயை கூட அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். புரியுதுங்க? அந்த வலி வேதனையும் அவருக்கு நிறைய இருந்திருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணார். ஆனால் முடியாதப்பவும் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, தோக்கடிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. அவர் நடித்த படம்லாம் நான் பார்த்து அழுவேன் சாமி, அவ்வளோதான். அவர் இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணிருக்கிறாரு. நாங்கள் வந்து உயிரோடே அவரை பார்க்கலான்னு பார்த்தோம், எங்களால் பார்க்க முடியல. ஏதோ சமாதி எது வந்து பார்த்துட்டு போகிறோம். எல்லா படமும் பிடிக்கும் சாமி. அவர் என்ன படம் நடித்தாரோ அது அவர் படம் போட்டால் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். இப்படி ஒன்றாலும் அவரை நாங்கள் நினச்சிக்குவோம். அவர் எங்கள் இதயத்தில் குடியிருக்கிற மாதிரி. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப மக்களை செஞ்சிருக்காரு. அவர் செத்த பிறகு தான் தெரியுது, இப்போ தெரியல. நாங்கள் மார்க்கெட்டில் வேலை செஞ்சோம், அப்போல்லாம் எத்தனை பேர் வரும், பார்க்க முடியல அவரை. இவர் இறந்த பிறகு அவர் காரியத்தை அன்றைக்கி மக்கள் எல்லாம் வந்து மதுரையிலேருந்து நேராக சொன்னாங்க. அப்போ தான் அவருடைய உண்மையாகவே சுயரம்ப தெரியுது. மக்களுக்காகவே பிழைச்சிட்டு போயிருக்கிறார். தெய்வமாக நினைக்கிறேன் அவரை. எனக்கு அதிகம் சிறையில் பூத்த சின்ன மலர் பிடிக்கும். அவரை ரொம்ப 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 பிடிக்கும். கேப்டன் பிரபாகரன் பிடிக்கும். எது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது சார். அவர் ஏழைகளுக்கு நிறைய நல்லதை செஞ்சுருக்காரு. ஊனமுற்றவர்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. நாங்கள் படிக்கிற காலத்துலேயே அவர் ஈரோடு ஜிஹெச்சுக்கெலாம் பெட்டு டிவி கலர் டிவிலாம் வாங்கி கொடுத்தாங்க. ஈரோடு மாவட்டத்தில் தான் வந்திருக்கிறேங்க. இப்போ மொட்டையடிக்க போகிறேங்க சார். கொஞ்ச நேரத்தில் ஆள் வந்துட்டுருக்காங்க. மொட்டையடிக்க போகிறேன். நாங்கள் வள்ளலாறு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வாழும் வள்ளலாறு நாங்கள் கேப்டனை தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுருக்காரு. யார் வந்தாலும் சோறு இல்லைங்காமல் இங்கேயும் சரி எங்கேயும் சரி சோறு இல்லாமல் அவர் யாருமே வந்தவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு போன்னு தான் சொல்லுவார். இன்னை வரைக்கும் இங்கே சாப்பாடு நடந்துட்டு தான் இருக்குது. நாங்களே அவர் பிறந்த நாள் நினைவு நாள் எங்கள் ஊரில் இன்றைக்கி அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப வருத்தப்படுறேங்க. இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவராகவும் இல்லை, எங்களுக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம அப்பா அம்மா இப்படி இழந்தோமோ அந்த ஃபீலிங்கில் நாங்கள் இருக்கிறோம். ஏழைப்பாளையங்களுக்கு உதவி செய்கிறவங்க முதியோர்கள்லாம் அவங்களால நல்லா இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த ஐயா இல்லை. இப்போ நான்லாம் ஒரு உடம்பு சரியில்லாத ஆள். இப்போ நான்லாம் வந்து பார்த்தேன்னா நம்மளுக்கு உதவி செய்வாங்க, அதுக்கு ஆள் இல்லை. அவர் வந்து ஒரு வள்ளல் தான். வள்ளல் தான் அவர். அதில் மாறும் கருத்தே கிடையாது. அவங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருந்தாங்கன்னா தமிழ்நாடு தலைகீழாக இருக்கும். அதுக்கு வழி இல்லை. எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரமணா சூப்பராக இருக்கும். கேப்டன் பிரபாகர் அது அருமையான படம். நல்ல படம் நிறையா இருக்குது. உழவன் மகன் செமையாக இருக்கும். அதெல்லாம் பழைய படம்லாம் இல்லை, இல்லாதது அப்படியே நெஞ்சா வலிக்குது. இந்த இப்போ பார்த்தேன் அவர் போட்டாவை, அப்படியே கஷ்டமாக இருக்குது. அப்படியே வெந்து போகுது. நானே ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, அவ்வளோ வேதனையாக இருக்குது எனக்கு. எனக்கு கேப்டன் பிடிக்கும், ரமணா பிடிக்கும். அப்புறம் இந்த போலீஸாக நடிப்பார்ல, மேலேருந்து ஏரோப்ளேன் ட்ரெயின்லேருந்து அப்படியே பிளேன்லேருந்து விழுவுற மாதிரி அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அவர் இல்லாமல் 2 வருஷமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக, மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கேப்டன்னால அவர் என்ன ஒரு கடவுளாக தான் சார் நினைவு வருது. நான் மனிதராகவே அவர் கிடையாது. மனிதராய் பிறந்து கர்ணனாய் வாழ்ந்து இன்றைக்கி நம்மளை விட்டு எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு போயிட்டார். அந்த அளவுக்கு அவர் மாதிரி ஒரு குணம் வந்து இனிமேல் உலகத்தில் கடவுளுக்கு இருக்கான்னு கூட தெரியாது. கடவுள் கூட ஒரு நேரம் பழி வாங்கிறோம். ஆனால் கேப்டன் வரைக்கும் யாரையுமே கெட்டது செய்யவங்களை கூட பழி வாங்க கிடையாது. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு கேப்டன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி தெய்வமாக வாழ்ந்துட்டுருக்கார் எல்லா மனதிலையும். அந்த அளவு ஒரு இழப்பை வந்து யாராலும் ஏற்றுக்கிற முடியாது. ஏதோ அந்நியார்
தம்பிங்க எல்லாமே இப்போ நின்று அதை காப்பாற்றிட்டு வர்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்குது. எனக்கு கேப்டனில் பிடிச்ச படம்னா சார் கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல், சத்திரியன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதில் இருக்க நடிப்பு எல்லாமே. அதே மாதிரி சின்ன வயசுல இந்த நெஞ்சிலே துணிவு இருந்தால்னு ஒரு படம் இருக்கும், அந்த படமும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி படம்லாம் வந்து கேப்டன் படம்னா ஒரு 4-5 படம் தான் சார் பிடிக்காத படம். மிச்சம் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான படம் தான். அது குடும்ப படமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நல்லா இதுதான் சார். சார் அன்னதான பறவை சார், அன்னதான பறவை வாரி வாரி வள்ளல், அதாவது கொடைவள்ளல்னு கேள்விப்பட்டிருப்போம். அதை நாங்கள் கண்கூட பார்க்குறோம். எத்தனையோ பேர் வாயில் தான் சொல்லியிருப்பாங்க. கண்கூட இவர் சம்பாரிச்சதில் 70% இல்லை 90% இவர் மக்களுக்காகவே சேவை செஞ்சுட்டு போனவர். எல்லாம் வாயில் வேணால் சொல்லலாம், அதை செய்முறை கொண்டு வர்றது பெரிய விஷயம். ஆனால் இவர் நடைமுறை பண்ணிட்டு போயிட்டார். தான் பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் இல்லைன்னா கூட இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு வளர்த்துருக்காரு. 2 சிங்கம்னாரு, அந்த சிங்கம் 2 வேலையுமே, ஒன்று அரசியலில் போகுது, ஒன்று சினிமாவில் போகிறாங்க, வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் இல்லாத இந்த ஒரு 2 வருஷம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக இருந்ததுமாரி தான் நாங்கள் கணக்கு பண்ணுறோம். அது கணக்கு சொல்லப்போனால் தமிழ்நாட்டு மக்களுன்னு இல்லை, இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு செஞ்சுருக்காரு. அதாவது கீழே நலிஞ்சு போனவங்களை தூக்கி விடுறதா இருக்கட்டும், அட்ஜஸ்டண்ட்டை வளர்த்து விடுறதா இருக்கட்டும், டேரக்டரு, ஹீரோயினி எல்லாத்தையுமே சரி வேறு லெவலில் பண்ணிருக்காங்க. அதான் சொல்கிறாங்களே, ஒரு தெருவே எழுதி வச்சது மாரி அவர் ஏகப்பட்ட இடங்கள்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. இல்லையா, எடுத்துக்கப்பா, சும்மா எடுத்துகிட்டு போங்கப்பா, பரவாயில்ல, என்ன இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இல்லை அப்படி அண்ணாக்கரை அச்சு போட்டு போகிறான்னு சொன்னது தான் அவர் உண்மையில் வாழும் கடவுளுங்க. கடவுள் வேணால் சொல்லலாம், நான் தான் கடவுள்னு, அதை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அது கல்லை வடித்து சாமியாக கும்பிட்றாங்க. ஆனால் அதில் வாழ்ந்த பேசுகிற கடவுளுங்க இவர். உண்மையிலே பேசுகிற கடவுள். அன்னதான பிறப்பு அள்ளி ரொம்ப பிடிச்ச படங்கள்னா என்னென்ன சொல்லுங்கள்? தவசி, சின்ன கவுண்டரு, கருமேடு கருவாயன். மெயினாக சொல்லணும்னா கேப்டன் பிரபாகரன் 100வது படம் யாருக்கு ஓடிச்சே இல்லையா, ஆனால் இவருக்கு ஓடிச்சுங்க, அள்ளி கொடுத்துருச்சு பணத்தை. உண்மையிலே பெரிய நன்றி, வணக்கம். தமிழனை ஏமாத்தாத தலைவர் அவர் தான். தமிழனுக்கு துரோகம் பண்ணாத தலைவர். அதாவது சினிமாவில் வந்து ஆந்திரா பக்கம் கூப்பிட்டாங்க நடிக்கிறதுக்கு தலைவரை. அப்போ என்ன சொன்னார், நான் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களோட தான் நான் இருப்பேன், சம்பளம் அதிகமாக தரேனாங்க. இப்போ யாராச்சும் இப்படி இருப்பாங்களா? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, மனசுக்கு வேதனையாக தான் இருக்குது. நல்லா செஞ்சவருக்கு ஏன் இப்படி வருதுன்னே தெரியல. ஆனால் வந்து அரசியலுக்கு வராமல் தான் இன்னும் தலைவர் உயிரோடு இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். ஆனால் தலைவர் இறந்தவனுக்கு நான் வர முடியல. அதே பிறகு ஒரு 8 மாதம் கழித்து வந்து தலைவருக்கு ஆடி அம்மாசானைக்கு வந்து மொட்டை போட்டேன். இல்லை சத்தம் போட்டாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, என்ன ஒரு மனிதருக்கு போய் நடிகருக்கு போய் மொட்டை போடுறீங்களா? நான் சொன்னேன், அவர் யாரையும் மொட்டை அடிக்கலை, அவரை தான் மொட்டை அடிச்சிருப்பாங்களே ஒழிய தலைவர் வந்து யாரையும் வந்து கேடு பண்ணலை. அது ஒரு ஒரு கடவுள் தான் அவர். நீங்கள் பார்த்தீங்களா, அவர் இறந்த அன்றைக்கும் பார்த்தீங்க, போன வருஷம் நினைவு நாளுக்கு பார்த்தீங்கன்னா கருடன் வந்திருந்தார், யாருக்கும் கிடைக்காது. அது கருடனுக்கு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு தான் வருவார். ஆமாம். ஆனால் வந்து அவர் வந்து நாட்டு மக்களை தான் நம்ம மக்களாக நினச்சார், தமிழ்நாட்டு மக்களை. ஆனால் அவர் குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுட்டார். பையங்களுக்கு ஒரு சினிமாவிலையும் சரி, ஒரு மற்ற தொழில்கள்லேயும் சரி ஒரு முன்னேற்பாடு பண்ண மாதிரி தெரியல. மற்றவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவர் நம்ம இருக்கும்போதே எல்லாம் பையங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதாவது திருமணம் பண்ணாமல் வச்சுட்டாரு. அதான் ரொம்ப தலைவர் இல்லாமல் இருக்காங்களே பையங்களுக்கு அப்படிங்கிறதா இருக்குது. இன்றைக்கி நாங்கள் தலைவர் வழியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம்.